Glory be to Jesus. Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, இந்த நாள் இயேசு உயிர்த்தெழுந்த நாள். ஒவ்வொரு வருடமும் இதை நாம் கொண்டாடுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை நாம் வாசிக்கலாம். நான் அவரை கண்டபொழுது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவனாய் இருக்கிறேன். இப்போ பாருங்க, இந்த வார்த்தைகள் அவருடைய 12 சீடர்களுள் ஒருவராகிய யோவான் என்கிற சீடனாகிய யோவானுக்கு அவர் ஒரு பத்முத்துவிலே முதிர்ந்த வயதில் இருந்த பொழுது தேவன் இயேசு இந்த வெளிப்பாட்டை கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த யோவான் யார் என்றால் இயேசுவோடு கூட இருந்த ஒரு சீடர். இந்த யோவானுக்கு அநேக சிறப்பு பண்புகள் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இவர் அன்பான சீஷர். எப்படிப்பட்ட சீஷரா? அன்பான சீஷர். அது மாத்திரமல்ல, ராபோஜன பந்தியிலே இல்லை அமைதியாக இருங்க, பிள்ளைங்க அமைதியாக இருக்கணும். ஓகே, செய்தி 1 மணி நேரம் அமைதியாக இருக்கணும், ரொம்ப முக்கியம். நம்ம வார்த்தைகளை கேட்டால் தான் விடுதலை வரும். அல்லேலூயா. அவ்வளோ வேகமாக திட்டாதம்மா, பசங்க பயந்துட போகுது, சின்ன பிள்ளைங்க இல்லை. சரி, ஓகே, நல்லா. ஆனால் அமைதியாக இருக்கணும். வெரி குட். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு தம்முடைய அநேக எல்லா சீடர்களுக்கும் வெளிப்பட்டார். அதற்கு பிறகு தனிப்பட்ட விதத்திலே பத்மோ என்கிற ஒரு தீவிலே யோவானாகிய அப்போஸ்தலர் இருந்த பொழுது முதிர் வயதிலே அவருக்கு ஒரு தரிசனமாகிறார். அந்த தரிசனத்தை இவர் பார்க்கிற பொழுது, அதுதான் இந்த வசனம் சொல்லுது, அவர் செத்தவனை போல அவருடைய பாதத்திலே விழுந்தாராம். அல்லேலூயா. இப்போ ஒரு கேள்வி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த பொழுது இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் அவர் மார்மேல சாய்ந்த ஒரு அன்பான சீஷனா? எப்படிப்பட்ட சீஷன்? அன்பான சீஷன். ஏசப்பா மார்பு மேலே சாய்ந்து சொல்லுங்க ஆண்டவரேன்னு கதை கேட்ட ஒரு ஆளு. அது மாத்திரமல்ல, எல்லா சீடர்களும் விட்டு விலகி ஓடினார்கள், இவரும் ஓடினார். ஆனாலும் கடைசி பரியந்தம், மரண பரியந்தம், கல்வாரி சிலுவை வரைக்கும் வந்தவர் இந்த ஒரு சீடர் தான். அல்லேலூயா. இவரை பார்த்து தான் இயேசு சொன்னார், இதோ உன் தாய். யாரு? அவங்க அம்மாவை, இயேசுனுடைய தாயாகிய மரியாளை பார்த்து கடைசி நேரத்தில் யார் கையில் ஒப்பு கொடுக்கிறாரு? இந்த அன்பான சீஷனாகி யோவானிடத்திலே ஒப்பு கொடுக்கிறார். மரியாளை பார்த்து சொல்லுகிறார், இதோ உம்முடைய மகன். அப்போ பாருங்க, கடைசி நேரத்தில் கூட இயேசு தன்னுடைய கடமையை செய்கிறார். தன் தாயை தனியாக விட்டுட்டு போல தனக்கு அன்பாக இருந்த சீஷனிடத்திலே ஒப்பு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, இவர்கிட்ட ஒரு 10 விசேஷித்த குணங்கள் இருக்கிறது. அதை நான் அப்புறமா ஒரு நாள் அதை நான் சொல்கிறேன். யோவானை குறித்து 10 விசேஷித்த காரியம் அவர் யோவானுக்குள்ளே இருக்கிறது. அதெல்லாம் ஏன்னா அவர் எங்கே போனாலும் கெத்செமனே தோட்டத்தில் 3 பேரை விசேஷித்த விதமாய் கொண்டு போனார். அதிலே ஒருவர் இந்த யோவான். யவீரனுடைய மகளை உயிரோடு எழுப்பும்படி, மரித்த மகளை உயிரோடு எழுப்பும்படி போகிற பொழுது 3 பேரை அழைத்து போனார். அதிலே ஒரு நபர் இந்த யோவான். அது மாத்திர இயேசு கிறிஸ்து கலிலேயா கடல் அருகே வந்த பொழுது முதல்ல இந்த யோவான் தான் பார்த்து சொல்றாள், அது கர்த்தர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அப்படின்னு அடையாளம் காண்பிக்கிறார். அப்ப இந்த யோவான் இயேசுவை நன்கு அறிந்தவர். ஆனா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு தம்முடைய சகல மகிமையோடும் மாட்சிமையோடும் வெளிப்பட்ட பொழுது, அவரை பார்த்த பொழுது இந்த யோவான் செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தாராம். அப்பயம் அவரை ஆட்கொள்ளுகிறது. அநேக நேரங்களில் இயேசு கிறிஸ்துவை நம்ம சாதாரணமாக நினச்சிட்றோம், அவர் ஏசப்பா தானே அப்படின்னு நினச்சோம். ஆனால் அவர் முழு மகிமையோடு வெளிப்பட்டால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, பயப்படாதே. பாருங்க 18 அவர் சொல்கிறார், நான் அவரை கண்ட பொழுது, 17 வெளிப்பட்ட விசேஷம், நான் அவரை கண்ட பொழுது அவருடைய வலது கரத்தை வைக்கிறார். ஏன்னா இப்போ அவர் பயந்து போய் நடுங்கி செத்தவனை போல அவர் பாதத்தில் விழுந்துறாரு. அப்போ பயப்படுகிற நேரத்தில் கர்த்தர் முதலாவது சொல்றது என்னன்னா, பயப்படாத. சாதாரண சொல்ல தம்முடைய கரத்தை மேல வச்சு சொல்றாரு, பயப்படாதப்பா, நான் தான், கவலைப்படாத, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன், சதா காலத்திலும் நானே உண்டாயிருக்கிறேன், உங்களோடு கூட மனிதனாய் உலாவினவரும் நான் தான், இப்பொழுது திரும்ப சகல மாட்சிமையோடும் வல்லமையோடும் உயிரோடு எழுந்த தெய்வமும் நானே.
அப்படி சொன்ன உடனே தான் அவருக்கு கொஞ்சமா என்ன வருது, அப்படியே மூச்சை திரும்ப வர்றதை போல இருக்கிறது. அவர் சொல்றாரு, நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலத்திலும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த இயேசு, நல்லா கவனிங்க, இந்த உயிர்த்தெழுந்த இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அநேகருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். நான் அவர் உயிரோடு எழும்பிட்டேன், நான் மரிக்கவில்லை, நான் சொன்னதை போலவே உயிரோடு எழும்பினேன் என்பதை அநேகருக்கு அவர் வெளிப்படுத்தினார். இப்போ ஒரு முக்கியமா ஒரு 5 நபர்களுக்கு அவர் வெளிப்பட்ட விதத்தை குறித்து, இயேசுவினுடைய உயிர்த்தெழுந்த வெளிப்பாட்டை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம். நேரம் இருக்குமான்னு தெரியல. நேரம் இருக்கிற வரைக்கும் குறைந்தது ஒரு 4 அவருடைய அந்த உயிர்த்தெழுந்து தம்மை வெளிப்படுத்தின அனுபவங்களை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கவனமாக கேளுங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதத்தை செய்வாராக. ஆமென். முதலாவது மகதலேனா மரியாளுக்கு, யோவான் 20ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. மகதலேன் மரியாளுக்கு இயேசு தம்மை வெளிப்படுத்துகிறார். யார் இந்த மகதலேனா மரியாள் என்று பார்த்தீர்கள் என்றால், இந்த மரியாளிடத்திலிருந்து இயேசு எத்தனை பிசாசுகமா 7 பிசாசுகளை துரத்திருந்தாராம். 7 பிசாசுகளை துரத்திருந்த ஒரு நபர். ஆனால் இயேசுவை கல்லறையில் அடக்கம் பண்ணிவிட்டார்கள். அன்று ஓய்வு நாளாக இருக்கிறது, அடுத்த நாள். அதனால இவங்க எல்லாம் காத்திருக்கிறாங்க. வாரத்தின் முதல் நாள் வரணும். ஓய்வு நாளில் யாரும் வேலை செய்ய மாட்டாங்க யூதர்கள். அதனால பாருங்க 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மைக்கெடுத்து வாசி. ஒரு கவலையா. அதிக இருட்டோடே நல்லா கவனிங்க. இதே காரியத்தை நாம் எங்க வாசிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலையும் நான் வாசிக்கிறோம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் நான் சொல்லிடுறேன். மகதலேனா மரியாள் இன்னும் கூட அநேக பெண்களும் என்ன பண்றாங்க, ஆயத்தத்தோட காத்திருந்து. எப்படி காத்திருக்கிறாங்களா? ஆயத்தத்தோட காத்திரு. எப்போ பொழுது விடியும், எப்போ போயிட்டு நம்ம கல்லறையில போய் அவருடைய அடக்கம் பண்ணப்பட்ட அந்த சரீரத்திற்கு கந்தக வர்க்கமிட்டு அதை பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயத்தமாகி காத்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் கல்லறை இடத்திற்கு போகிறார்கள். போகிற பொழுது ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளுகிறார்கள். என்ன பேசிக்கொள்றாங்கன்னா, அந்த கல் மிகப்பெரிய கல்லாய் இருக்கிறது, யார் அந்த கல்லை புரட்டுவார்கள், அப்பதானே நம்ம உள்ள போய் அந்த சரீரத்திற்கு இந்த சுகந்த வர்க்கம் இட முடியும் அப்படின்னு ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டே போகிறார்கள். பெண்கள் போய் பார்த்தா, கிட்ட போய் பார்த்தா, கல்லறையில் இருந்த கல் ஏற்கனவே புரட்டி தள்ளப்பட்டு இருக்கிறது. இதை பார்த்த உடனே அவர்கள் என்ன பண்றாங்களோ, உடனே அவர்கள் ஓடி போய் மற்ற சீடர்களுக்கு அறிவிக்கிறார்கள். யாரு? கூட வந்த மற்ற பெண்களெல்லாம் ஓடி போய் பேதுருவுக்கும் யோவானுக்கும் மற்ற சீடர்களுக்கும் அறிவிக்கிறார்கள். ஆனால் இந்த மகதலேனா மரியாள் மாத்திரம் கல்லறை இடத்திலே நின்று அழுது கொண்டிருக்கிறாள். நல்லா கவனிக்கணும். ஒரு 4-5 பெண்கள் போறாங்க. அதுல மகதலேனா மரியாளும் ஒருவள். இந்த மகதலேனா மரியாளிடத்திலிருந்து 7 பிசாசுகளை கர்த்தர் துரத்தி இருந்தார். இந்த பெண்களெல்லாம் இயேசு ஊழியம் செய்த காலத்தில் சமைச்சு கொடுக்கறது, தங்களோட கிட்ட இருக்கிற பொருட்களெல்லாம் கொடுத்து ஊழியத்தை தாங்குகிற காரியத்தில் இருந்தார்கள். சீடர்களெல்லாம் இயேசு போகிற இடத்திலெல்லாம் கூட சென்றார்கள். இயேசுவோடு படுத்தார்கள், உண்டார்கள், உறங்கினார்கள். பெண்கள் அவர்களுடைய ஊழியத்தை செய்தார்கள். அப்போ இந்த வந்து பார்க்குறப்ப இந்த மற்ற பெண்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு கல் புரட்டப்பட்டதுன்னு இதை ஓடி போய் சீடர்களிடத்திலே சொல்லுவோம் என்று ஓடுகிறார்கள். இந்த மகதலேனா மரியாள் மாத்திரம், ஏன்னா மத்தேயு 28 நீங்கள் பார்க்கிற பொழுது அவர்கள் போகிற வழியிலே, சீடர்களுக்கு இந்த காரியத்தை குறித்து சொல்ல போகிற வழியிலே இயேசு அவர்களுக்கு தரிசனமாகிறார். அவர்கள் அவரை பணிந்து கொள்ளுகிறார்கள். இது ஒரு புறம். ஆனால் இந்த மகதலேனா மரியாள் பாருங்க என்ன பண்றாளா, குடிந்து பார்க்க இவள் மாத்திரம் கிட்ட போய் பார்த்தா அங்கே ஒரு தூதன் நின்று கொண்டு இருக்கிறான். அந்த தூதன் சொல்லுகிறான், நீங்கள் உயிரோடு இருப்பவரை ஏன் மரித்தோரிடத்திலே தேடுகிறீர்கள்? அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார், நீங்கள் போய் சீடர்களிடத்தே சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள். மற்ற பெண்கள் சீடர்களிடத்தே சொல்ல ஓடுகிறார்கள். ஆனால் மகதலேனா மரியாள் கல்லறை இடத்திலே நின்று அழுது கொண்டிருக்கிறாள். அதை வாசிங்க, 11வது வசனத்திலிருந்து வாசிங்கம்மா. மரியாள் கல்லறையின் இடத்திலே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். பாருங்க, இவ அழுது கொண்டே இருக்கிறாள், துக்கம் தாங்க முடியல. குனிந்து கல்லறைக்குள்ளே பார்க்கிறாள். அங்கே 2 வெண் அங்கி தரித்த தூதர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். தலைமாட்டில் ஒருவனும்
கண்டால் அவர்கள் அவளை நோக்கி ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். நல்லா கவனிங்க. வந்த பெண்கள் எல்லாம் முதல்ல தூதர்கள் சொன்ன உடனே ஓடி போய் சீடர்களிடத்திலே அறிவிக்க போகிறார்கள். மகதலேனா மரியாள் மாத்திரம் எங்க இருக்கிறாங்க? கல்லறையின் இடத்திலே நின்று அழுது கொண்டு இருக்கிறாள். அழுது கொண்டு இருந்த மரியாள் குனிந்து பார்க்கிறாள். உள்ளே 2 தூதர்கள் சொல்லுகிறார்கள், ஸ்திரீயே நீ ஏன் அழுகிறாய்? ஐயா நான் இயேசுவை தேடுறையா, அவரை காண ஐயா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அதற்கு அவள், என் ஆண்டவரை யாரோ எடுத்துக்கொண்டு போயிட்டாங்களே, அவரை வைத்த இடத்தை சொல்லுங்க, நான் போய் அதை எடுத்துக்கிறேன், அவருடைய சரீரத்தை நான் போய் எடுத்துக்கொள்ளுகிறேன். இவைகளை சொல்லி அவள் பின்னால் திரும்பி பார்க்கிற பொழுது இயேசு நின்று கொண்டிருக்கிறார். ஆனால் இது இயேசு என்று அவளால் அடையாளம் காண முடியவில்லை. ஏன்னா இப்ப அவர் உயிர்த்தெழுந்த இயேசுவாய் இருக்கிறார். இவ என்ன நினைக்கிறா? அவரை ஒரு தோட்டக்காரன் நினைச்சுக்கிறா. ஏன்னா அழுது கண்கள்லாம் பூத்து இருக்குமோ என்னமோ தெரியல. அவரை பார்த்தா இயேசுன்னு தெரியல. அவர் சொல்ற பாருங்க, இயேசு அவளை பாருங்க 14ஆம் வசனம், இவைகளை இயேசுவும் அதே கேள்வி கேட்கிறார், ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். ஐயா நீரை ஒருவேளை அவரை கொண்டு போய் வச்சிருந்தா எங்களுக்கு சொல்லுங்க ஐயா, நான் போய் எடுத்துக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறாள். இயேசு அவளை நோக்கி இப்பொழுது சொல்றாரு, மரியாளேன்னு பேரை விட்டு கூப்பிடுறார். மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றால், ரபூனி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாகும். நல்லா கவனிங்க. முதல் 4-5 பெண்கள் வந்தார்கள். அந்த பெண்கள் எல்லாம் ஓடி போய் சீடர்களிடத்திலே சொல்ல போனார்கள். சீடர்களும் வந்து பார்த்துட்டு போனாங்க. தூதர்களை மாத்திரம் வெறும் கல்லறையை பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனால் மரியாள் நின்று கொண்டு அழுது கொண்டே இருக்கிறாள். கல்லறையின் இடத்திலே காத்திருந்த மரியாளுக்கு தூதர்கள் சொல்றாங்க, நீ ஏன் அழுவுற? அவர் எங்க எடுத்துட்டு போனார் சொல்லுங்க. திரும்பி பார்த்தால் இயேசு நின்று கொண்டு இருக்கிறாள். தோட்டக்காரன் என்று அவள் கேட்க, ஐயா நீங்களாவது சொல்லுங்க, அவரை எங்க வச்சிருக்கிறீங்க? அதுக்கு அடுத்து இயேசு சொல்றாரு, மரியாளே என்று பெயரிட்டு அழைக்கிறார். அந்த சத்தத்தை கேட்ட உடனே அவளுக்கு தெரியும், என்னை இப்படி பெயரிட்டு கூப்பிடுகிற தெய்வம் வேறு ஒருவரும் இல்லை, அது இயேசு ஒருவராகத்தான் இருக்க முடியும் என்று ரபூனி என்று அவள் சொல்லுகிறாள். அப்ப கர்த்தர் சொல்றார் பாருங்க, இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகணும், நான் பிதாவை போய் முதல்ல சந்திக்கணும். அதனால நீ ஒரு காரியத்தை பண்ணு, நீ போய் என் சகோதரர்களிடத்திலே சொல். பாருங்க அவர் என்ன சொல்றாருன்னா, இயேசு, நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும், என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன். நல்லா கவனிங்க. இதுவரையிலும் சீடர்களை சீடர்களாகவும் நண்பர்கள் என்றும் சிநேகிதன் என்றும் சொன்ன இயேசு இப்போ உயிர்த்தெழுந்த பிறகு ஒரு புதிய உறவு முறையை அறிமுகப்படுத்துகிறார். என்ன உறவு முறை? என் பிதா இப்ப எனக்கு மாத்திரம் பிதா இல்லை, உங்க எல்லாருக்கும் பிதா. என் தேவன் எனக்கு மாத்திரம் தேவன் இல்லை, உங்க எல்லாருக்கும் தேவன். இந்த ஒரு மிகப்பெரிய வெளிப்பாட்டை முதலாக யார் பெற்றுக்கொள்வது? மகதலேனா மரியாள் பெற்றுக்கொள்ளுகிறார். ஏன் அவளுக்கு அந்த வெளிப்பாடு கிடைச்சது தெரியுங்களா? கர்த்தருக்காக அழுது அந்த கல்லறையின் இடத்திலே காத்து கொண்டு இருந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை, இன்றைக்கு தேவன் உயிர்த்தெழுந்த நாளிலே நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன? நான் ஆலயத்திற்கு வருகிறேன். எப்படி வருகிறேன்? ஆயத்தத்தோடு வருகிறேனா? கர்த்தரினோடு பேசணும், நான் கர்த்தரை பார்க்கணும், அவருடைய சத்தத்தை கேட்கணும்னு வரனா? எப்படிப்பட்ட ஆயத்தத்தோடு நான் வருகிறேன்? நான் வருகிற பொழுது ஏதோ வந்தேன், கை தட்டின, பாடின, இதோட என் இருதயம் திருப்தி ஆகிறதா? மற்ற பெண்கள் எல்லாம், ஈவன் சீடர்கள் கூட கல்லறையை பார்த்துட்டு சரி உண்மையா இயேசு உயிர்த்தெழுந்தாரோ என்னமோன்னு பேசிக்கிட்டே போயிட்டாங்க. ஆனால் இவள் மாத்திரம் கல்லறையின் இடத்துல நின்று அழுது கொண்டு இருக்கிறார். அந்த கண்ணீரை தாண்டி இயேசுவால என்ன பண்ண முடியல, போக முடியல. அவர் நின்றுட்டாரு. மரியாளே, தனிப்பட்ட விதத்தில் ஒரு பர்சனல் டச் வந்து கர்த்தர் கொடுக்கிறார். மரியாளை பெயரிட்டு அழைக்கிறார். அவருடைய கண்கள் திறக்கும். இது வேற யாரும் இல்லை, இது கர்த்தர் தான் என்ன பெயரிட்டு அழைக்கிறார். அவரை பணிந்து கொள்ளுகிறார். அப்போ யாருக்கும் வெளிப்படாத ஒரு வெளிப்பாட்டை முதலாக யாருக்கு சொல்றாருன்னா மரியாளுக்கு சொல்லுகிறார். இதுவரையிலும் உங்களுக்கு தெய்வமாய் இருந்த தேவன் இப்பொழுது உங்களுக்கு தகப்பனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆலயத்திற்கு வருகிற கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு உங்களுக்கு யாராய் இருக்கிறார்?
அவர் வெறும் தெய்வமாக பார்க்காதிருங்கள், அவர் உங்களுக்கு தகப்பனாய் இருக்கிறார். உன் கண்ணீரை காண்கிற தெய்வம், உன் கண்ணீரை துடைக்கிற தெய்வம். இந்த உயிர்த்தெழுந்த நாளில் நம்முடைய ஜெபம் இப்படியா இருக்கணும். ஆண்டவரே, நான் ஆலயத்திற்கு வருகிறேன், ஆயத்தமாகி வர கிருபை தருவீராக. ஏனோ தானோ இல்லை ஆண்டவரே, மற்றவர்களுடைய சபைக்கு வருகிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளையாய் என்னை மாற்றுவீராக. மற்றவருடைய கண்ணீரை துடைக்கிற ஒரு மகனாய் மகளாய் ஜெபத்திலே என்னை மாற்றுவீராக கர்த்தாவே. அப்படிப்பட்ட ஒரு ஆயத்தத்தோடு, அப்படிப்பட்ட இருதயத்தோடு நாம் ஆலயத்திற்கு வருவோம் என்றால், அன்று 7 பிசாசுகளை துரத்தின மகதலேன் மரியாளுக்கு முதலே தரிசனம் கொடுத்து வெளிப்பாட்டை கொடுத்த கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அப்படியே செய்வாராக. அல்லேலூயா. ஆண்டவரே, என் கண்ணீரை காண்கிற தெய்வம் ஆண்டவரே, நீர் என் கதறுதலை கேட்கிற ஒரு தெய்வம் ஆண்டவரே. உங்களை ஆலயத்திற்கு அவரை தேடி வந்திருக்கிற உங்களை பார்த்து அவர் கேட்க மாட்டாரா, மகளே நீ யாரை தேடுகிறாய், நீ எதற்காக இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறாய்? ஒருவேளை நீங்க எந்த காரணத்திற்காக வேணா வந்திருக்கலாம். ஆனா இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், நீ வந்திருக்கிற எல்லா காரணங்களை விட முக்கியமான ஒரு காரணம் இன்றைக்கு மகதலேன் மரியாள் நமக்கு வைத்து விட்டு செல்கிற ஒரு காரணம். அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா, எழுதிருக்கிறது. மகதலேன் மரியாள் நமக்காக வைத்து விட்டு செல்லுகிற ஒரு காரணம் என்ன காரணம் தெரியுங்களா? நீ யாரை தேடுகிறாய்? ஆலயத்திற்கு வந்து தேடுகிற கர்த்தருடைய பிள்ளையே, நமக்குள்ள முதலாவது ஒரு எண்ணம் இருக்க வேண்டும், நான் கர்த்தரை தேடி ஆலயத்திற்கு வருகிறேன். அல்லேலூயா. சிலர் சொல்றாங்க இல்லையா, நீ ஆலயத்துக்கு போற, அந்த டீ குடிக்க போறியா, அந்த பிஸ்கட் சாப்பிட? இல்லை, நான் என் இயேசுவை தேடி ஆலயத்திற்கு போகிறேன். ஏன் தெரியுமா? அவர் எனக்கு தெய்வம் மாத்திரம் அல்ல, அவர் எனக்கு தகப்பனா இருக்கிறார். அவர் என்னுடைய அப்பா. என் அப்பாவை பார்க்க நான் ஆலயத்திற்கு வருகிறேன். அந்த இருதயத்தோடு ஆயத்தமாங்கி நீங்க வாங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார், கர்த்தர் உங்களோடு இடைபெறுவார். சின்ன பிள்ளைங்க அமைதியா இருக்கணும். கர்த்தர் உங்களோடு பேசுவார், கர்த்தர் உங்களோடு இடைபெறுவார். அல்லேலூயா. நம் கண்ணீரை எல்லாவற்றையும் துடைக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இரண்டாவது பாருங்க, இயேசு கிறிஸ்து வெளிப்பாட்டை கொடுக்கிறார். லூக்கா 24ஆம் அதிகாரம் 13 35 வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது, லூக்கா 24:13 வாசிங்கம்மா. அன்றைய தினமே இந்த செய்தியை கேள்விப்பட்ட அன்றைய தினமே வாசிங்கம்மா. எம்மாவு என்கிற ஒரு கிராமத்துக்கு 2 சீடர்கள் நடந்து போகிறார்கள். இயேசுவினுடைய சீடர்கள். யாருடைய சீடர்கள்? அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவினுடைய 2 சீடர்கள் அன்றைய தினமே எருசலேமிலிருந்து நடந்து போகிறார்கள். போகிற வழியிலே இவங்க பேசிட்டு போறாங்க. எதை குறித்து தெரியுமா? ஐயோ, இயேசு அப்படி கொண்டுட்டாங்களே. அது மாத்திரம் இல்லை, இப்போ நம்ம கூட இருந்தவங்கலாம் சொல்றாங்க, இயேசு உயிர் தெழுந்துட்டாராம், கல்லறையில் அவருடைய சரீரம் இல்லையா அப்படின்னு பேசிக்கொண்டே போகிறார்கள். போகிற வழியிலே 15ஆம் வசனம், இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டு இருக்கையிலே இயேசுவும் இப்ப அவங்களோட கூட என்ன பண்றாரு? ஆனா அவங்களுக்கு இயேசு ஏன்னா இப்ப உயிர் தெழுந்த தெய்வமா இருக்கிறாரு, அவங்களால அடையாளம் கண்டுகொள்ள முடியல. அவரு கேட்கிறாரு, எதை குறிச்சு பேசிட்டு போறீங்க, என்ன இவ்வளவு இது பண்ற? சொன்னவனே அவங்க சார், என்னப்பா ஊருக்கு புதுசா, நீ நடந்தது எதுவும் தெரியாதா? இயேசுங்கிற ஒரு பெரிய தீர்க்கதரிசி இருந்தார், எல்லாருக்கும் நன்மை செய்தார். நாங்கெல்லாம் என்ன நினைச்சோம் தெரியுங்களா? அவர் சொல்றாரு பாருங்க, 19 வாசிங்க. நசரேனாகிய இயேசுவை குறித்தவைகளே ஜனங்களுக்கு முன்பாகவும் செய்கையிலும் வாக்கையிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியா இருந்தார். மரித்தவனே உயிரோடு எழுப்பிட்டார்ப்பா. எவ்வளவு செத்து போனவங்களை எழுப்ப தெரியாதா உனக்கு? நாங்கெல்லாம் என்ன நினைச்சோம் தெரியுமா? அவர் 21ஆவது வசனம், அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். ஆனா கடைசியில பார்த்தா செத்து போயிட்டாரு. இந்த 3 நாள் நடந்ததெல்லாம் உனக்கு தெரியாதா அப்படின்னு யாருக்கிட்டே சொல்றாங்க? இயேசு கிட்டே சொல்றாங்க. பாருங்க, இவர்களுடைய நம்பிக்கை என்னவா இருந்ததுன்னா, அவர்கள் ரோமருடைய ஆட்சியிலே இருந்தார்கள். அவர்கள் மேசியா வரை காத்திருந்தார்கள். இயேசுதான் மேசியான்னு ஏத்துக்கிட்டாங்க. ஆனா அவருங்க என்ன நினைச்சாங்கன்னா, இவர் வந்து சண்டை போட்டு ரோமர்கிட்ட இருந்து ஆட்சியை வாங்கி இவர் ஆளுகை செய்வார். நாமெல்லாம் சீடர்களா இருக்கோம் இல்லையா, நாமெல்லாம் எப்படி இருப்போம்? எம்எல்ஏவா எம்பியா இருக்கலாம் அப்படின்னு இவர்களுடைய எண்ணம் கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, அப்பொழுது
அவங்க சொல்றாங்க, அப்போ எங்கள்ல சிலர் வந்து சொன்னாங்க அவர் உயிர் தெழுந்துட்டார்னு, அதுதான் ஒன்றும் புரியல அப்படின்னு பேசிட்டு போறாங்க. அதற்கு இயேசு என்ன பதில் சொல்றாரு பாருங்க, 25ஆம் வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து விதமாக பாடுபடவும் நமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று அவர்களை கடிந்து கொள்ளுகிறார். இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரா? கடிந்து கொள்கிறார். புத்தி இல்லையா உங்களுக்கு? அவர் உயிரோடு இருக்கிறப்ப சொல்லலையா உங்களுக்கு? தீர்க்க தரிசன புஸ்தகத்தை படிக்கலையா நீ? அவர் இவ்விதமாய் பாடுபட்டு உயிரோடு எழும்ப வேணும்னு கூட இருக்கிறப்பவே சொன்னாரு. நீ என்னடா அவர் வந்து ராஜாவா வருவார்னு சொல்லிட்டு இருக்கிற? புத்தி இல்ல மந்த புத்தி உள்ளவர்களே என்ன பண்றாரா? ஏன் கடிந்து கொள்றாரு தெரியுமா? 3 வருஷம் என் கூடவே இருந்து என்னுடைய வார்த்தைகளை எல்லாம் கேட்டு என் போதனைகளை எல்லாம் கேட்டு இன்னமும் நீ உலக பிரகாரமாவே யோசிக்கிறியப்பா அப்படின்னு என்ன பண்றாரா? அவர் கடிந்து கொள்ளுகிறார். இன்றைக்கு நமக்கும் கடிந்து கொண்ட உடனே அவருடைய கண்களை அவர் திறக்கிறார். அவர்கள் அவரை நோக்கி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க போய் சேர வேண்டிய இடம் வருது. இவர் என்ன பண்றாரு? அப்படியே தூரமா போற மாதிரி என்ன பண்றாரு? காமிச்சுக்கிறார். அப்படியே தூரமா போற மாதிரி காமிச்சுக்கிறார். உடனே அவங்க சொல்றாங்க, பொழுது போயிடுச்சு, எங்க தனியா போறப்பா, நீ எங்க கூட இந்த நைட் வந்து தங்குப்பா அப்படின்னு சொன்ன உடனே போய் தங்கனப்போ சரி சாப்பிடலான்னு அப்பத்தை அவர் பிற்கும் பொழுது இவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. உடனே அவர் மறைந்து போகிறார். அப்பதான் அவங்க சொல்றாங்க, ஐயோ இது இயேசுதான். அவர் பேசினப்பே நம்ம இருதயம் கொழுந்து விட்டு எரியலையா? கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆலயத்திற்கு வருகிறீர்கள், வசனத்தை கேட்கிறீர்கள், நம்ம இருதயம் கொழுந்து விட்டு எரியுதா? கொழுந்து விட்டு எரியுதா? எரியணும். அல்லேலூயா. இன்றைக்கு எந்த நோக்கத்திற்காக நான் ஆலயத்திற்கு வருகிறேன் ரொம்ப முக்கியம். அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தும் வசனத்தை கேட்டும் தவறான எண்ணம் கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு அவர் சொன்னார், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியது அல்ல, நான் பாவ பலியாக மரிக்கும்படி இந்த பூமியிலே நான் வந்திருக்கிறேன் அவர் போதித்தார். ஆனா அவங்க மனசுல அது போகல. அவர் ரோமர் கூட சண்டை போட்டு ஆட்சியை கைப்பற்றணும், அதில்தான் அவங்களுடைய எண்ணம் இருந்தது. இன்றைக்கும் தவறான எண்ணம் கூடியவர்களாய் நாம் ஆலயத்திற்கு வரக்கூடாது. அல்லேலூயா. எந்த நோக்கத்திற்காக நான் ஆலயத்திற்கு வருகிறேன்? காரணம் எதுவா வேணா இருக்கலாம் பிரதர், காரணம் எதுவா வேணா இருக்கலாம். சுகத்திற்காக வந்திருக்கலாம், ஒரு விடுதலைக்காக வந்திருக்கலாம், நான் பலப்பட வேண்டும் என்று வந்திருக்கலாம். ஆனால் இயேசுவால் வரும் நன்மையை தேடி ஆலயத்திற்கு வருகிறவர்களாய் நாம் வரக்கூடாது. மாறாக இயேசுவை தேடி வருகிறவர்களாய் இருக்கணும். அல்லேலூயா. அவங்க 3 வருஷம் இயேசுவோடு கூட இருந்ததற்கு ஒரு காரணம், இவர் எப்படியாவது ரோமர் கூட சண்டை போட்டு ஆட்சியை பிடிச்சிட்டு வர, ஆட்சியை பிடிச்சிட்டா நாம தான் ஆளுகை மந்திரிமார்களா இருக்கலாம்னு நினைச்சாங்க. ஆனா இயேசு அதை கடிந்து கொள்ளுகிறார். அது அப்படி அல்ல, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியது அல்ல. ஆலயத்திற்கு வருகிறோம், நன்மைகளை தேடி வருகிறோம், நல்லதுதான். ஆனா அது பிரதானமா இருக்கக்கூடாது. நான் இயேசு கொடுக்கிற நன்மைகளுக்காக அல்ல, நான் இயேசுவிற்காக ஆலயத்திற்கு வருகிறேன், அவரையே தேடி வருகிறேன். இந்த உயிர் தெழுந்த நாளிலே ஆண்டவரே, அன்று மரியாள் ஆயத்தத்தோடு கர்த்தருக்காக ஆயத்தத்தோடு காத்திருந்ததை போல நானும் காத்திருந்தால் யாருக்கும் கிடைக்காத வெளிப்பாட்டை எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் கொடுப்பார். இரண்டாவது, இயேசுவோடு கூட இருந்தா எனக்கு நன்மை வந்துடும், சில நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம், சமுதாயத்துல நான் உயர்ந்தவனாய் என்னை காண்பித்துக் கொள்ள முடியும் என்று எண்ணத்தினால் அல்ல, இயேசுவை மாத்திரம் அவர் சொல்லுகிற வார்த்தை எனக்கு ஜீவன் என்று சொல்லி நீங்கள் வந்தீர்கள் என்றால் அவருடைய மகிமையை உங்களுக்கு வெளிப்படுத்த வல்லமை உடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே கர்த்தர் உங்களை இப்படியாய் ஆசீர்வதிப்பாராக. மூன்றாவது ஒரு கூட்டத்திற்கு இயேசு வெளிப்படுத்துகிறார். இது யாருன்னா, அதே லூக்கா 20ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், இயேசு 11 சீடர்களுக்கும் தம்மை வெளிப்படுத்துகிறார். முதலாவது 10 பேருக்கு வெளிப்படுத்துகிறார். எப்பொழுது இந்த பெண்கள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. பாருங்க, இயேசு முதலாவது இந்த பெண்கள் போய் சொன்ன பிறகு இந்த 10 பேரும் பயந்து போய் ஒரு அறையிலே கூடி இருக்கிறார்களாம். லூக்கா 20ஆம் அதிகாரம் 19 வசனத்திலிருந்து வாசிங்கம்மா. அறிந்து இல்லம்மா, லூக்கா 20 19 வாசிக்கிறீங்க. சாரி, 24 வாசிங்க.
24 சரி யோவான் பாருங்கம்மா, யோவான் 20, 19, 29 வாசம். யோவான் 20, 19 வாசம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில், சீஷர்கள் எத்தனை பேர்? 10 சீஷர்கள் இருக்கிறார்கள். கூடியிருந்த இடத்திலே யூதர்களுக்கு பயந்ததினாலே கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று பாருங்க. இப்போ 3வது ஒரு கூட்டத்திற்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். இது யாருக்குன்னா தன்னுடைய கூட இருந்த 12 சீடர்களுக்கு. அதுல ஒருவர் மரித்து போயிட்டார், காட்டி கொடுத்த யூதாஸ். இன்னொருவர் தோமா, அவர் அந்த நேரத்துல இல்ல. அப்ப 10 பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்க? 10 பேரும் எல்லா பரிசேயர்கள் சதிசேயர்களுக்கெல்லாம் பயந்து கதவை பூட்டிட்டு உள்ள அப்படியே பயந்து போய் இருக்கிறாங்க. அப்ப இயேசு பூட்டின அறைக்குள்ளே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்ல. ஏன் தெரியுங்களா? பூட்டின அதற்குள்ள சடனா ஒரு ஆள் வந்து நின்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஏற்கனவே பயந்து போயிருக்கிற நபர்கள் திடீர்னு ஒருத்தர் வந்தா எப்படி இருக்கும்? பயம் வந்துடும். உடனே அவர் சொல்றாரு, சமாதானம், பயப்படாதீங்க, நான் தான் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம், பிதா என்னை அனுப்பினதை போல நானும் உங்களை அனுப்புகிறேன், நீங்கள் போய் சுவிசேஷத்தை அறிவிங்க அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே மறைஞ்சு போயிடுறாரு. இவங்களுக்குள்ள ஒரே கலக்கம், இது இயேசுதானா இல்லை வந்தது வேற யாராவது தானா அப்படின்னு என்ன பண்றாங்க? இவங்களுக்குள்ளே ஒரே ஒரு பயமும் கலக்கமும் வருகிறது. அப்படி இருக்கிறப்ப கொஞ்ச நேரத்துல யார் வரா? தோமா வருகிறார். யார் வரா? ஏன்னா அவர் அந்த நேரத்துல வெளியே இல்லை. அவர் தோமா வந்த உடனே அவர்கிட்ட இவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி இயேசு வந்தாரப்பா. யார் வந்தாரு? இயேசு வந்தாரு, அவர் உண்மையாகவே உயிர் தெழுந்தார், நாங்கெல்லாம் அவரை பார்த்தோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த தோமா என்ன பண்றாரா? இது தோமா கிட்ட சொன்ன உடனே தோமா என்ன சொல்றாரு பாருங்க, 25ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. மற்ற சீஷர்கள் சொன்னார்கள். அதற்கு அவன், நல்லா கவனிங்க, அதற்கு தோமா என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு அவன், நான் எப்ப நம்புவோம் தெரியுமா? அவருடைய கையில ஆணி அடிச்சாங்க இல்லையா, அந்த ஆணி அடிச்ச காயத்தை நான் பார்க்கணும். ஏன்னா 3 நாள் தான் இருக்குது. எத்தனை நாள் ஆயிருக்கு? காயம் ஆறாது இல்ல, அந்த காயத்தை நான் பார்க்கணும் அவர் நினைக்கிறாரு. ஆனா உயிர் தந்த இயேசுவுக்கு காயம் இல்ல, அந்த தழும்புகள் இருக்கும். அதனால்தான் அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் என்று வார்த்தை. இவர் என்ன சொல்றாரு பாருங்க, 10 பேர் சொல்றாங்க, உண்மையாலுமே இயேசுப்பா வந்தாருப்பா, நாங்க பார்த்தோம்ப்பா. இவன் சொல்றான், அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எல்லாம் கதை விடுங்கன்னு எனக்கு தெரியும். ஆணி அடிச்சு அந்த கையில இருந்த தழும்பை நான் பார்த்து, காயத்துல என்ன பண்ணுமா? விரல விட்டு, நான் கண்ணில் விரல விட்டு ஆட்டுவேன்றாங்க. அந்த மாதிரி இவர் சொல்றாரு, அந்த காயத்தை பார்த்து அதுல என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவில போடணும். ஏன்னா விழாவில குத்துறாங்கல்ல, ஈட்டியால ஒருத்தவங்க குத்துறாங்கல்ல விழாவில, அந்த காயத்துல என் கையை விட்டு பார்த்தா அப்ப நான் ஒத்துக்கிற இயேசு உயிர் தெழுந்தார். இவரு யார் தான்? 3.5 வருஷமா இயேசுவோடு கூட இருந்த 12 சீடர்களில் ஒருவன். அவர் கூடவே சாப்பிட்டாரு, அவர் கூடவே தூங்கினாரு, இயேசு செஞ்ச அற்புதத்தெல்லாம் பார்த்தாரு. ஆனா இந்த சீசன் சொல்றாரு, நான் அவ்வளவு சீக்கிரமா, தப்பு இல்லை, என்ன பண்ணலாம்? இல்லப்பா உங்களுக்கெல்லாம் வெளிப்பட்டார்ல, எனக்கும் வெளிப்பட்டா நான் நம்புறேன்னா ஓரளவுக்கு அதுல ஒரு நியாயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு, அதை விரல விட்டு நான் பார்க்கணும். ஒரு கையில மாத்திரம் இல்ல, விழாவில் ஒருத்தவங்க குத்தனா இல்லையா, அதையும் பார்க்கணும். அப்ப நான் நம்புறேன் இயேசு உயிரோட இருக்கிறான்னு. பேசிட்டு இருக்கிறப்ப இயேசு உள்ள வந்துட்டார். அல்லேலூயா. பாருங்க, அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம்னு சொல்லிட்டு அடுத்த டார்கெட் யார பாக்குறாரு? தோமா யார பாக்குறாரு பாருங்க. பின்பு பாப்பா வா ராஜா வா, என்ன கேட்ட? கையை விரல விட்டு பார்க்கணும்ல, இதோ என்னுடைய தழும்புகள் பாரு அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, அவிவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. அடுத்து அதற்கு தோமா உடனே முட்டி போட்டு கையை தூக்கிட்டார். ஐயோ என் ஆண்டவரே, என் தேவனே. அதற்கு இயேசு சொல்லுகிறார், தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசிக்கிறாய். ஆனா இதுல ஒரு நன்மை வந்துடுச்சு. என்ன தெரியுங்களா? தோமா மூலியமா நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதம் வந்துடுச்சு. ஆண்டவர் நம்மளெல்லாம் பாக்கியவான்கள் சொல்றாரு. ஏன்னா நாம யாரும் இயேசு ஒன்னும் பார்க்கல,
அவர் சொல்றாரு, நீ கண்டதினால் விசுவாசிக்கிறாய், என்னை காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்ப நாமெல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? பாக்கியவான்கள். தோமாவுக்கு ஒரு நன்றி சொல்லலாம். அல்லேலூயா. அவரால் நாமெல்லாம் பாக்கியவான்கள் என்று இயேசு கிறிஸ்துவின் வாயினாலே அறிவிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமா ஆமா. இந்த தோமையார் தான் முதல்ல கேரளா வந்தாரு. ஆனா மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை அந்த சீஷன் செய்தார். எருசலேமில் இருந்து நம்ம இந்தியா தேசத்திற்கு வந்து மொழிகளை கற்று முதலாவது கேரளாவில் அவர் கட்டின ஆலயம் இன்னும் இருக்குது. யார்? இயேசு கிறிஸ்துனுடைய நேரடி சீடனாகிய தோமா கட்டின ஆலயம் இன்னும் இந்தியாவில் கேரளாவில் இருக்கிறது, இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமான ஒரு நாள் வண்டி வச்சு எல்லாரும், ஆனால் வண்டியில் போக முடியாது, ட்ரெயினில் தான் போகணும், ஒரு டூர் போயிட்டு வரலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஏன்னா ஒரு கர்த்தருடைய நேரடி யாரு வெள்ள விட்டு ஆற்றுன்னு சொன்னார் பத்தியா, அந்த சீஷர் கட்டின தேவாலயம் மிகப்பெரிய பழைய ஆலயமா இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிறது. தென் மாநிலத்தில், என்ன மாநிலம் அது, நாகப்பட்டினமோ ஏதோ ஒரு இடத்துல இன்னும் அந்த ஆலயம் இருக்கிறது. மொத்தம் 7 ஆலயங்களை அவர் கட்டி இருக்கிறார். எந்த அளவு தீர்க்கமா ஊழியம் பண்ணியிருக்கார். கர்த்தர் நாம மகிமைக்காக சொல்றேன். சென்னையில் அவர் மரித்த இடம் இருக்கிறது. சென்ட் தாமஸ் மவுண்ட்னு ஒரு இடம் இருக்குது. அவருடைய அடக்கம் பண்ணப்பட்ட இடம் இருக்கு. அவர் ஜெபம் பண்ண இடம் சென்ட் தாமஸ் மவுண்ட். முதல்ல நான் அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு போயிருந்தப்ப அங்க அது ஒரு கத்தோலிக்கர்கள் தான் அதை மெயின்டைன் பண்றாங்க. ஆனாலும் அது சீடர், நேரடி சீடர் இல்லையா. நான் ஜோமன், ஆண்டவரே முதல்ல உங்க நேரடி அப்போஸ்தலர் வந்து ஜெபம் பண்ண ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன், எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்க. என்ன அந்த சிலுவை மேல ஒரு காக்கா உட்காந்துட்டு இருந்தது. நான் கர்த்தர் நாமத்துல சொல்றேன், அந்த காக்கா தோமையார்னு 3 முறை கத்துச்சு. முறை கத்துச்சு, 2வது முறை கத்துச்சு. என் கூட எங்க அண்ணன், எங்க அண்ணி, அவங்க தங்கச்சி எல்லாம் வந்தாங்க. நான் சொன்னேன், இப்ப அந்த காக்கா என்ன கத்துதுன்னு மாத்திரம் நீங்க பாருங்க அப்படின்னு. ஆண்டவரே, இவங்க ஒரு சாட்சிக்காக இன்னும் ஒரு முறை அந்த காக்கா தோமையார்னு கத்துறதுக்கு உதவி செய்யுங்க. என்ன வாய் விட்டு அந்த காக்கா தோமையார் என்றே கத்தியது. அல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறார். அப்ப பாருங்க, அன்று அவ்வளோ அவிவிசுவாசத்தோடு இருந்த தோமையார் மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை இந்த இந்திய மண்ணிலே அவர் செய்து முடித்தார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம் நம்முடைய இந்திய தேசம், எவ்வளவு பாக்கியம். இயேசு கிறிஸ்துவுடைய நேரடி அப்போஸ்தலனாகிய ஒரு அப்போஸ்தலனாகிய தோமையாரை நாம் கொண்டிருப்பது மிக மிக பாக்கியம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, இன்று கர்த்தர் தோமையாருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு சொல்வது என்ன? அவிவிசுவாசமாய் இராதே, அவிவிசுவாசமாய் இராதே. சிலர் சொல்லுவாங்க, அபிஷேகம் இல்ல, ஆவியானவர் இல்ல, அந்நிய பாஷை இல்ல. அவங்க கிட்ட சொல்லுங்க, கொஞ்சம் போய் வேதத்தை வாசிங்க, கொஞ்சம் போய் வேதத்தை வாசிங்க. அவிவிசுவாசம், அபிஷேகத்தை குறித்த சந்தேகம் ஏன் வருது? இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை உள்வாங்காமல் இருப்பதினால் வருகிறது. அல்லேலூயா. தோமையார் நாம் இன்றை கற்றுக்கொள்வது, கர்த்தாவே, நான் கைவிட்டு பார்த்து தொட்டு தடவி பார்த்து உம்மை விசுவாசிக்க மாட்டேன். ஆண்டவரே, நீர் உயிரோடு இருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. என்ன நடந்தாலும், எது என் வாழ்க்கையில் குறைபட்டாலும், இயேசு உயிரோடு இருக்கிறீர், என்னை வாழ வைக்கிறீர். ஆனா அன்றைக்கு சந்தேகப்பட்ட தோமா இந்தியா வரையிலும் வந்து சுவிசேஷத்தை அறிவித்தார். இன்றைக்கு நாம் சந்தேகப்படாமல் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்ட நாம் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இயேசுனுடைய அன்பை பற்றி சொல்ல தயங்குகிறோம். ஆனா அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இந்த உயிர் தெழுந்த நாளிலே நாம் ஒரு முடிவு எடுப்போம், என் வாழ்க்கையிலே நன்மை வரும், நான் தேடின நன்மை வரும். அதனால்தான் ஒரு பக்தன் ஏஞ்சல்ட்டு ஒரு சாதையா பாடினார், களை எடுக்கும் கண்ணம்மா, கர்த்தரணி என்னம்மா, நிச்சயமாய் நன்மை வரும். அல்லேலூயா. நிச்சயமா நன்மை வரும், நிச்சயமா அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டை பாடினார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், அந்த தோமாவை காட்டிலும் நான் உன்னை பாக்கியவான் என்று சொல்லி இருக்கிறேனே, நீ எனக்காக என்ன செய்கிறாய், எனக்காக என்ன செய்கிறாய்? சிலர் சொல்லலாம், அபிஷேகம்லாம் இல்ல, அந்நிய பாஷெல்லாம் இல்ல, ஏதோ பப்பான்றாங்க. அது பப்பா இல்லப்பா, அது அக்கினி பாஷை, சத்துருவுக்கு விரோதமான ஒரு பாஷை. உங்க வாழ்க்கையில பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படணுமா? அந்நிய பாஷையில பேசி ஜெபம் பண்ணுங்க பிரதர். யாராவது உங்களுக்கு அந்நிய பாஷை இல்ல, ஆவிக்குரிய வரங்கள் இல்லை அப்படின்னு சொல்றாங்களா? அவங்க கிட்ட சொல்லுங்க, அப்படியா, முதல்ல போய் வேதத்தை வாசி, முதல்ல போய் வேதத்தை வாசியப்பா. அதை குறிச்சு ஏன்னா அதையும் தாண்டி பேசுறாங்கன்னா அப்பால இப்போ சாத்தானேன்னு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. ஒருவேளை நேரடியா சொன்னாலும் மனசுல சொல்லுங்க, அப்பால இப்போ சாத்தானே. கர்த்தருடைய அபிஷேகம் உண்மை,
கர்த்தருடைய வல்லமை உண்மை. அவர் இன்றும் ஜீவிக்கிறார். அவர் இன்றும் விடுதலை கொடுக்கிறார். இன்றும் சுகப்படுத்துகிறார். இன்றும் வாழ வைக்கிற தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, ஒருவேளை தோமாவை போல நான் அந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லாம இருக்கலாம். ஆனா சில நேரங்கள்ல அவிவிசுவாசம் நம்ம மனக்கண்கள் முன்னாடி வந்து போகும். இது எப்படி நடக்கும் ஆண்டவரே, இது எப்படி முடியும்? இல்லை இல்லை இல்லை, நிச்சயமா என்னை அழைத்த தேவன் அதை செய்து முடிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என்ன கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவனுக்கோ எதிர்த்து நிற்கிறார். ஆண்டவரே, இந்த நாளிலே பெருமை உடையவனாய் அல்ல, உயிர்த்தெழுந்த நாளிலே என்னை தாழ்த்துகிறேன் கர்த்தாவே. அல்லேலூயா. எப்படி அந்த கானான் ஊர் ஸ்திரீ தன்னை தாழ்த்தினாலோ, அம்மா நாய்களுக்கு போடுகிறதை எடுத்து பிள்ளைகளுக்கு கொடுப்பது முறையல்லன்னு இயேசு சொன்னப்ப, ஆமா ஆண்டவரே, நான் நாய் தான், ஆனால் மேசையிலிருந்து விழும் துணுக்குகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொன்னாலே, அதை போல கர்த்தாவே, இந்த நாளிலே ஒருவேளை எங்காவது எனக்குள் பெருமை ஒட்டி கொண்டு இருக்குமானால் உம்முடைய சமூகத்திலே அதை நான் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை தாழ்த்துகிற பொழுது என்னை உயர்த்தி ஆசீர்வதிக்க நீர் வல்லமை உடையவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. நான்காவது ஒரு நபருக்கு இயேசு தம்மை வெளிப்படுத்துகிறார். இது யாருன்னா பேதுருவுக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பேதுரு 3 முறை இயேசுவை தனிப்பட்ட விதத்திலே ஒரு முறை தனிப்பட்ட வெளிப்பாட்டை கொடுக்கிறார். 2வது முறை 10 அப்போஸ்தலர்களோடு இருந்தப்போ ஒரு முறை பார்க்கிறாரு. தோமையாரோடு இருந்தப்போ 3வது முறை பார்க்கிறார். ஆனாலும் இந்த பேதுரு என்ன செய்தார் தெரியுங்களா? யோவான் 21ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. இந்த பேதுரு சொல்லுகிறார், நான் மீன் பிடிக்க போகிறேன், என் கூட வாங்க. நான் மீன் பிடிக்க போறேன்னு கிளம்பிட்டார். யாரு? பேதுரு. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பேதுரு என்ன சொல்றாரு? இயேசு உயிர்த்தெழுந்தார் தான், காட்சி கொடுத்தார் தான், நான் மீன் பிடிக்க போறேன்பா அப்படின்னு திரும்ப மீன் பிடிக்க போயிட்டாரு. எந்த அளவுக்கு மீன் பிடிக்க போனார் தெரியுங்களா? தான் நிர்வாணமாய் இருந்ததை கூட அறியாத அளவுக்கு அவர் மீன் பிடிக்க போனார். மேல சட்டை மாத்திரம் போட்டுட்டு. அப்ப அவருடைய மனது எந்த அளவு பாதிக்கப்பட்டு இருக்கிறது. ஆண்டவரே, தனிப்பட்ட விதத்திலே பேதுருவுக்கு லூக்கா 24:34 வசனங்களை வாசிங்க. அது சொல்லுகிறது, மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு. அப்போ பேதுருவுக்கு தனிப்பட்ட விதத்துல இயேசு எப்படி பண்ணாரு? தரிசனம் கொடுத்தார். அதற்கு பிறகு 2 முறை சீடர்களோடு தரிசனம் கொடுத்தார். ஆனாலும் பேதுரு என்ன சொல்றாரு? வாங்க, நான் மீன் பிடிக்க போகிறேன். அதை வாசிங்கம்மா. யோவான் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. சீமோன் பேதுருவும் தோமாவும் நாத்தான்வேலும் இவங்கெல்லாம் கூடி, சீடர்கள்லாம் கூடி இருந்த பொழுது எல்லாரையும் பார்த்து, நீங்க வரீங்களோ வரலையோ, நான் எங்க போறேன்? ஏன்னா அவங்க எல்லாம் மீன் பிடிக்கிற தொழில் செய்கிறவர்கள். நான் மீன் பிடிக்க போறேன்ப்பா. ஏன்பா பேதுரு, நீ 3 முறை உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்திருக்கிறியே, ஏன் உனக்குள்ள இன்னும் விசுவாசம் வரலைன்னா, அவருக்குள்ள ஏதோ ஒரு காரியம் அவரை குடைஞ்சு கொண்டே இருக்குது. ஐயோ, ஏதோ ஒரு குற்ற உணர்வு அவரை என்ன பண்ணுது? அமிழ்த்து கொண்டே இருக்கிறது. மனம் பேதலித்தவரை போல அவர் சொல்றார், நான் மீன் பிடிக்க போறேன்னு சொல்றாரு. அதற்கு அவர்கள், சரிப்பா, ஏன்னா பேதர் தான் இருக்கிறவர்களே கொஞ்சம் சீனியர், கொஞ்சம் வயது பெரியவர், நீயே போற, நாங்களும் கூட வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போறாங்க. விடிய விடிய வலை போடுறாங்க, மீனே கிடைக்கல. விடியற் காலமான பொழுது இயேசு கரையிலே நின்று சொல்லுகிறார். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா? அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். என்ன சொல்றாங்க? இயேசு இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லைதான். ஆனா இயேசு இருந்தா நம்முடைய படகு நிரம்பும். அல்லேலூயா. அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள். போட்ட உடனே, அதே போல போட்ட உடனே நிறைய மீன்கள் கிடைக்கிறது. இதை பார்த்த உடனே ஒருவர் சொல்லுகிறார், அப்பொழுது யோவான் என்ன பண்றாரு? பேதுருவை பார்த்து கர்த்தர் என்றான். கேட்டவுடனே எப்படி இருந்தாராம் பேதுரு? வஸ்திரம் இல்லாமல் இருந்தபடினாலே தன் மேல் சட்டை எடுத்து இடுப்புல கட்டி எங்க குதிக்கிறாரு? ஏன்னா படகு தூரத்துல இருக்கு, ஏசப்பா கரையில இருக்கிறாரு. யோவான் சொல்ற, இல்லப்பா அது கர்த்தர்ன்னு நினைக்கிறேன், கர்த்தரை போல இருக்குதுன்னு. உடனே பேதுரு என்ன பண்றாரு? சட்டையை கட்டி இடுப்புல கட்டிட்டு, ஏன்னா கீழே ட்ரெஸ் போடாம இருக்கிறாரு. அப்ப அவருடைய மனநிலை பாருங்க.
பேதுரு எல்லோருக்கும் மூத்தவர். ஏன்னா அவர் தான் திருமணம் செஞ்சு மாமியார்லாம் இருந்தாங்க. ஆனா தன்னை விட வயது குறைந்தவர்கள் மத்தியிலே நிர்வாணமாய் ஒரு மனிதன் நிற்க விரும்புவானா? அப்ப அவர் மனது எந்த அளவு பேதலித்து போயிருக்கு, பாதிக்கப்பட்டிருக்குது பாருங்க. அதனால தான் திரும்பவும் பேதுருவிடத்துல வந்து போய் 3 முறை தரிசனம் கொடுத்தும் பேதுரு மனசுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால தான் அவன் கிளம்பி மீன் பிடிக்க போறான். இயேசு கண்டுகொண்டு திரும்பவும் பேதுருவை சந்திக்கும்படி வருகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நாட்கள்ல சில நேரங்கள்ல சில செஞ்ச தப்ப திரும்ப திரும்ப நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆண்டவரே, இதை நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனாலும் இதை நான் செஞ்சிடறேன் ஆண்டவரே. பலவீனங்கள், கர்த்தர் அதை அறிகிறார். உயிர் தெழுந்த நாளிலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், மகனே மகளே, நீ எந்த காரியத்தை குறித்து மன வருத்தப்பட்டு முழு இருதயத்தோடு என்னிடத்துல வர முடியாதபடிக்கு பிசாசு ஏதேனும் உன்னை மனதளவுல பாதிக்கப்பட்டு வச்சிருந்தான்னா, கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிறார், நான் உன்னை தேடி வருகிறேன், நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து உனக்கு விடுதலை கொடுத்து முதல்ல உன் மனது விடுதலையானாதான் உன் வாழ்க்கையில விடுதலை வரும். உன் இருதயத்துல சமாதானம் வந்தாதான் நீ எனக்காக எழும்பி பிரகாசிப்பாய். இன்றைக்கு கர்த்தரால் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, நீ பிரகாசிக்க கூட முடியாதபடிக்கு உன்னுடைய இருதயமும் மனக்கண்களும் சத்துருவால் கட்டப்பட்டு இருக்கிறது. எதை சொல்லி தெரியுமா? உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை சொல்லி. நீ அப்படிப்பட்டவன், நீ இப்படிப்பட்டவள், நீ இதை செஞ்ச அதை செஞ்ச, உன்னை எப்படி கர்த்தர் ஏத்துப்பார்? அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் தான் பேதுரு இருந்தான். நிர்வாணியா இருந்ததை கூட அறியாமல் இருந்தான் பாருங்க. ஆனா கரைக்கு வந்த உடனே இயேசு அவங்களுக்கு வழக்கம் போல அப்பத்தை எடுத்து பகிர்ந்து கொடுக்கிறார். அதன் பின்பு அவர் யாரை பார்க்கிறார்னா, சீமோன் பேதுருவை பார்க்கிறார். பாருங்க 13ஆம் வசனம். அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோர்ந்து எழுந்த தம்முடைய சீடர்களுக்கு அருளின 3வது தரிசனம். இப்போ வராரு. யார்கிட்ட வராரு? பேதுரு கிட்ட வராரு. காயப்பட்டு கண்ணீர் விட்டு நின்று கொண்டு இருக்கிற மனசுல ஏதோ உனக்கு பிரச்சனை இருக்குப்பா. முதல்ல உன் மனசு, உன் மைண்டு கிளியர் ஆனாதான் நீ என்ன விசுவாசிப்ப. இப்ப இயேசுவை பேதுருவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு பாருங்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு சீமோன் பேதுருவை நோக்கி, பாருங்க, இதுவே ஒரு பெரிய அடிதான் பேதுருக்கு. ஏன்னா பேதுரு ஏன் அப்படி இருந்தார்னா, 3 முறை அவர் யார மறுதளிச்சாரா? இயேசுவை மறுதளித்து சபிக்கவும் ஆனார். ஆனா இந்த பேதுருவை நோக்கித்தான் இயேசு சொன்னார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பேதுரு அல்லது கேஃபா எனப்படுவாய். கேஃபான்னா என்னுடைய கூழாங்கல், என்னுடைய பாறை, என்னுடைய ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லப்பட்ட பேதுருவுக்கு, பேதுருனாலே அதுதான் பேரு, பெட்ரோஸ். பெட்ரோஸ்னா கூழாங்கல்னு அர்த்தம். நீ எனக்கு கூழாங்கல்ல. அந்த காலத்துல யாராவது ஒரு பெரிய ஆளுக்கு ரைட் ஹேண்டா இருந்தாங்கன்னா அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா கேஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆள் அவருடைய கேஃபாப்பா, அவருடைய கைப்பா, இவரை பிடிச்சா காரியம் ஆயிடும்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி பிஏ மாதிரி பெரிய ஆளு. அப்ப சீமோனின் குமாரனா, யோனாவின் குமாரனாகிய சீமோனே என்ற பெயரை பேதுருன்னு மாத்தின கர்த்தர் இப்ப திரும்பவும் என்னன்னு சொல்லி கூப்பிடுறாரு? பேதுருன்னு கூப்பிடல, அதே யோனாவின் குமாரனாகிய சீமோனே. அதுவே பேதுருக்கு எப்படி இருக்கும்? ஐயோ, எனக்கு கொடுத்த அந்த ஸ்தானத்தை நான் இழந்து போயிட்டேனே, குத்தப்படுறார். அவர் சொல்றாரு, இயேசு கேட்கிறார், நீ என்னிடத்திலே அன்பாய் இருக்கிறாயா? ஏன் இந்த கேள்வி கேட்கிறாரு? இந்த பேதுரு தான் 3 முறை இயேசுவை மறுதளித்தார். 1வது முறை கேட்கிறார், என்னிடத்திலே அன்பாய் இருக்கிறாயா? அவர் அதற்கு பேதுரு சொல்லுகிறார், ஆம் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். இவன் பாருங்க, அன்பா இருக்கிறேன்னு சொல்லல, நீங்க எதிர்பார்க்கிற அன்பு இல்ல ஆண்டவரே, ஆனா உங்களை நேசிக்கிற ஆண்டவரே, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்டவரே. அந்த மனசு எப்படி இருந்திருக்கும் பேதுருக்கு? நான் மறுதளிச்சது உண்மைதான் ஆண்டவரே, ஆனா உங்களை நேசிக்கிறப்பா அப்படின்னு சொல்றான். திரும்பவும் கர்த்தர் கேட்கிறார் பாருங்க, அதை சொல்லுங்க. நோக்கி திரும்பவும் கேட்கிறார், நீ என்னிடத்திலே அன்பா இருக்கிறாயா? பேதுரு என்ன சொல்றாரு அதற்கு? திரும்பவும் சொல்றாரு, நான் அன்பா இல்ல ஆண்டவரே, உங்களை நேசிக்கிறேன். நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு அந்த அன்கண்டிஷனல் அன்பு என்கிட்ட இல்லை. ஏன்னா நான் உங்களை மறுதளிச்சுட்டேன், அது எனக்கு வேதனையா இருக்கிறது, ஆனா நான் உங்களை நேசிக்கிறேன். இப்ப 3வது முறை இயேசு கேட்கிறார், சீமோனே, இப்ப அன்பா இருக்கிறியான்னு கேட்கல, சரி நீ என்ன நேசிக்கிறன்னு சொல்றல, அதுவாவது உண்மையா இருக்குதா? நீ என்ன நேசிக்கிறியா? உடனே ஒரு மனசு உடைஞ்சு சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க. கேட்டபடியினாலே துக்கப்பட்டு, ஆண்டவரே,
அறிந்திருக்கிறேன். பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார், பேதுரு மனம் உடைஞ்சு சொல்றாரு, ஆண்டவரே நீ சகலத்தையும் அப்படியே தன்னை தாழ்த்துறாரு. பாருங்க, தன்னை என்ன பண்றாரு, ஆண்டவரே நான் உண்மையை நேசிக்கிறேனா இல்லையான்றதை நீங்க அறிஞ்சிருக்கிறேங்க ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியும் சொன்ன உடனே கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னுடைய சபையை மேய்ப்பாய், என்னுடைய சபைக்கு மேய்ப்பனாய் இருப்பாய், என் ஆடுகளை மேய்ப்பாய். அது மாத்திரமல்ல, கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ இள வயது உள்ளவனாய் இருந்த பொழுது உன் விருப்பம் படி சுற்றி திருந்தாய், ஆனா நீ முதிர் வயது ஆகும் பொழுதோ உனக்கு பிரியமில்லாத இடத்திலே, அதாவது நீ இஷ்டமில்லாத இடத்திற்கு உன்னை கொண்டு போவார்கள். பேதுரு எப்படி மரிச்சார் தெரியுங்களா? இயேசுவை போல சிலுவையிலே அறையப்பட்டு மரித்தார். ஆனா சாதாரணமா இல்லை. பேதுரு சொன்னாரா, என்னை நேரா வச்சு வரையாதீங்க, அந்த அளவுக்கு நான் தகுதி இல்லை, என்னை தலைகீழா வச்சு சிலுவையில் அறைங்க. அல்லேலூயா. எந்த பேதுரு 3 தரம் மறுதலித்தாரோ அந்த பேதுருவை மகிமையாய் உயர்த்தி பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு கொடுக்கிறேன், அந்த பேதுருக்கிட்ட கர்த்தர் சொன்னார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே, இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே கர்த்தர் நமக்கு செய்ய விரும்புகிற காரியம் என்ன தெரியுங்களா? எந்த கடந்த நாட்களிலே எந்தவித தவறுகள் குற்றங்கள் பண்ணி இருந்தாலும் அந்த குற்ற மனசாட்சியோடு நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த குற்ற மனசாட்சியை நான் எடுத்து போடுகிறேன். ஏன் தெரியுமா? நான் உன்னை நேசிக்கிறேன். அல்லேலூயா. நான் உன்னை அன்பு செய்கிறேன். அல்லேலூயா. அதனால கர்த்தர் சொல்றாரு, உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறேன். அவர் தேடி வந்த தெய்வம். பேதுருவை தேடி வந்தார். குறிப்பா பேதுருவுக்கென்றே திரும்ப தேடி வந்தார். ஏன்னா என் பிள்ளை மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்கான், முதலாவது அவனுடைய அந்த மனதை நான் சரி செஞ்சேன்னா எனக்காக அவன் எழுப்பி பிரகாசிப்பான். அல்லேலூயா. இந்த பேதுருவைத்தான் முழு இஸ்ரவேலுக்கும் இயேசுனுடைய நிழல் பட்டு சுகமானதோ இல்லையோ எழுதப்படல, ஆனால் பேதுருவனுடைய நிழல் பட்டு சுகமடைந்தார்களாம். வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட பேதுரு. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 4 காரியங்களை மனதில் வைத்து நான் எதற்காக ஆலயத்திற்கு வருகிறேன், யாரை தேடி வருகிறேன், எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறேன்? ஆண்டவரே, ஒருவேளை குற்ற மனசாட்சியோடு இந்த நாளிலே இருப்பேன் என்றால், உயிர் தெழுந்த இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், என்ன பாவமா இருந்தாலும் சரிப்பா, நீ என்னை நேசிக்கிறல்ல, நான் அதெல்லாம் எடுத்து போடுறேன், நீ எனக்கு வேண்டும், நீ எனக்கு வேண்டும், உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். அல்லேலூயா. நீ என் பார்வையில விசேஷித்தமானவன், நீ எனக்கு அருமையானவன். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமீன். நாம் அமர்ந்த வண்ணமாய் ஒரு பாடலை மாத்திரம் கேட்கலாம், அதற்கப்புறம் ஜெபிக்கலாம்.